இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியாச்சுங்க. தண்ணி வண்டிக்காரன் இந்த நாயோட மூஞ்சியில் இடிச்சிட்டான். வாயிலையும் மூக்குலையும் பயங்கரமான ப்ளட்டு. ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. அங்கே டாக்டர் சார்கிட்ட பேசும்போது ஒரு 3 days வந்து நம்ம ஐவி ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம். ஏன்னா ஃபுட்டு இன்டேக் இல்லை, ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றணும். ஸோ ஹாஸ்பிட்டலில் வச்சுப்போம். அதுக்கடுத்து லைட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோன்னா நீங்கள் கொண்டு போய் வைக்கணும்னு சொன்னார். அதே மாதிரி 3 நாள் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தால் லைட்டாக லிக்விட் ஐட்டம் சாப்பிட ஆரம்பித்தா ப்ளட்டெல்லாம் ஸ்டாப் ஆச்சு. ஸோ நீங்கள் செல்டரில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்கன்னு சொன்னார். நான் செல்டரை கொண்டு வந்துட்டேன். கரெக்டாக 7 நாள். இன்றைக்கி வந்து 7வது நாள். டோட்டலாக 10 நாள் ஆச்சு. நான் ஒரு 5 daysக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தேன். நல்லா ரெக்கவர் ஆகிட்டா, நல்லா சாப்பிட்றா. பட் அந்த கறி எலும்பு இந்த மாதிரி போட மாட்டோம். ஸோ ஈரல் அந்த மாதிரி தான் போடுவோம். அவங்ககிட்ட பேசும்போதும் நான் ரிலீஸ் பண்ணும்போதும் எலும்பு இதெல்லாம் போடாதீங்க, பட் சாப்பிடுவா, இருந்தாலும் இப்போதைக்கு வேணான்னு சொல்லியிருக்கேன். சரிங்கண்ணான்னு சொல்லியிருக்காங்க. போய் இறக்கிட்டதுக்கப்புறம் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னைய பார்த்தும் சந்தோஷம். காப்பாற்றிட்டா அண்ணா அப்படின்னு. அதெல்லாம் ஒரு ஃபீலுங்க. என்ன தான் நீங்கள் இந்த ஃபீலை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா நிறையா நல்லது பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா இதெல்லாம் அன்பு கலந்த ஒரு இணைப்பு. அதான் சொல்லுவாங்க, இதெல்லாம் அனுபவித்ததால தெரியும் உங்களுக்குன்னு. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அனுபவித்தா மட்டும்தாங்க தெரியும் இந்த அன்பு. நன்றிங்க.